எவிடன்ஸ் ஆக்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெலவன்ஸியை பற்றி. நேற்று வரைக்கும் நம்ம செக்ஷன் 9 வரை பார்த்துருக்கோம். இன்றைக்கி செக்ஷன் 10 பார்க்க போகிறோம். செக்ஷன் 10ங்கிறது கான்ஸ்பிரசியை பற்றி சொல்லுது. கான்ஸ்பிரசின்னு சொல்லக்கூடியது சதி ஆலோசனை அப்படின்னு. இதில் என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னால், சதி ஆலோசனை வரும்போது ஒருவர் செய்த செயலுக்கு அனைவரும் பொறுப்பாளி ஆவார்கள் அப்படின்னு இருக்கு. ஒருவன் தப்பு பண்ணால் போதும், அதில் அது 2-3 செக்ஷன்களில் இந்தியன் பீனல் கோடில் வருது. கான்ஸ்பிரசின்னு தனியாக வைக்காங்க. இல்லாட்டா செக்ஷன் 34 காமன் இன்டென்ஷன் அதோட இருக்கவன்லாம் ஒருவன் அந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த இல்லை அந்த குரூப்பில் இருந்தான்னா எல்லாம் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி வருது. அது கான்ஸ்பிரசி. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செக்ஷன் வச்சுருக்காங்க. திங்ஸ் செட் அண்ட் டன் பை கான்ஸ்பிரேட்டர் இன் ரெஃபரன்ஸ் டு காமன் டிசைன். ஒரு பொதுவான செயலுக்காக என்ன சொன்னாங்களோ என்ன செய்தாங்களோ அதெல்லாம் தொடர்புடையது அப்படின்னு வருது. இதில் இந்த சென்டென்ஸில் பேர் ஆக்டில் முதல்ல வார்த்தையை பார்த்தீங்கன்னா புரியும். வேர் தேர் இஸ் a reasonable ground to believe. எங்கே 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரு சதி ஆலோசனை செய்கிறார்கள் என்று நம்புவதற்கு காரணம் இருக்கிறதோ அங்கே. அப்போ ஃபஸ்ட்டில் இந்த செக்ஷன் அப்ளிகபிள் ஆகணும்னா என்ன செய்யணும்? அந்த செக்ஷன் அப்ளிகபிள் ஆகணும்னா 2 அதற்கு மேற்பட்டவர்களோ ஒரு குற்றத்தை செய்ய சதி ஆலோசனை செய்கிறார்கள். இப்போ ஒரு குற்றம் செய்ய அஃபென்ஸ் அப்படின்னு மட்டும் இதில் கூட நிறுத்தலாம். ஆரான் ஆக்ஷனபிள் ராங். ஒரு கோர்ட்டில் போய் இது தவறு என்று நீங்கள் உரிமையை நிலைநாட்டி கொள்வதற்காக உங்களுக்கு ஒரு உரிமை கொடுக்கப்படுமானால் அதை செய்வதற்கு சதி ஆலோசனை செய்தாலும் இங்கே வருது. உதாரணம் சொன்னால், ஒரு பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், ஒரு பிரீச் இருந்தால் உங்களுக்கு உரிமை வருது, கோர்ட்டுக்கு போகிறீங்க, அதுதான் ஆக்ஷனபிள் ராங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு ஆக்ஷனபிள் ராங் அல்லது ஒரு சதி ஆலோசனை, ஒரு ஆக்ஷனபிள் ராங் அல்லது ஒரு குற்றம் செய்வதற்கான சதி ஆலோசனை செய்யப்போகிறார்கள் என்று நம்புவதற்கு உங்களுக்கு காரணங்கள் இருந்தால் அப்படின்னு தான் இந்த செக்ஷன் வருது. அப்போ இந்த கண்டிஷன் அங்கே பொருந்தணும். சதி ஆலோசனை இருக்குது, 2 அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள், ஒரு குற்றத்தை செய்ய போகிறார்கள் அல்லது ஒரு சட்டப்பூர்வமான ஒரு தவறான செயலை செய்ய போகிறார்கள் அப்படின்னு 2 அல்லது 3க்கு பின்னவங்க கான்ஸ்பிரசி, அஃபென்ஸ் டு கமிட் அன் அஃபென்ஸ் ஆர் ஆக்ஷனபிள் ராங். இந்த 3 இருந்தாச்சுன்னா பின்னால் ஒரு 2 கண்டிஷன் சொல்லுவாங்க, ஒரு 4-5 கண்டிஷன் சொல்லுவாங்க. எனிதிங் செட் டன் ஆர் ரிட்டன் பை எனி ஒன் ஆஃப் சச் பர்சன் இன் ரெஃபரன்ஸ் டு தி காமன் இன்டென்ஷன். ஏதாவது பேசினாங்க, செய்தாங்க, செயல் அல்லது எழுதுனாங்க பை எனி ஒன் ஆஃப் சச் பர்சன், யாராவது ஒரு ஆள், இன் ரெஃபரன்ஸ் டு தி காமன் இன்டென்ஷன், அவருடைய காமன் இன்டென்ஷனை பொறுத்து ஏதாவது செய்தாங்க எழுதுனாங்க அப்படின்னா அது ரெலவெண்ட்டு. எப்போ ரெலவெண்ட்டு? ஆஃப்டர் த டைம் when such intention was first entertained by any one of them. அந்த சொல்லக்கூடிய மாதிரி குழந்தை கருவில் ஆன பிறகு அப்படின்னு இருக்க மாதிரி அவனுடைய மனசில் இப்படி ஒரு குற்றம் செய்ய வேண்டும் என்று எண்ணம் தொடங்கிய பிறகு எதை செய்தாலும் அதை ரெலவெண்ட்னு கொண்டு வரும். அதுக்கு பின்னால் அடுத்த கண்டிஷன், இஸ் a relevant fact against each of the person believed to be conspiracy. அந்த சதி ஆலோசனையில் யார் யார் இருக்கிறார்களோ எல்லாருக்கும் எதிராக அது பயன்படுத்தப்படும். as well as for the purpose of proving existence of the conspiracy, for the purpose of showing that any person was party to it. அது எந்த வகையில் ரெலவெண்ட் அப்படிங்கிறத இங்கே கொண்டு வரோம். இப்போ இன்னும் ஒரு தடவை கூட பார்க்கலாம். வேர் there is a reasonable ground to believe. இப்படி நம்புவதற்கு ஒரு காரணம் இருக்குது, அங்கே கான்ஸ்பிரசி இருக்குது, 2 பேர் 3 பேர் சேர்ந்துருக்காங்க,
ஒரு சதி ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி உள்ள சூழ்நிலையில் எதை செய்தாலும், எது பேசினாலும், எதை எழுதினாலும் அது ரெலவெண்ட்டு ரிகார்டிங் காமன் இன்டென்ஷன். ஆஃப்டர் த டைம் இன்டென்ஷன் வந்து ஃபஸ்ட்டு என்டர்டெயின் ஆகிருக்கணும். அது ரெலவெண்ட் அகெயின்ஸ்ட் ஈச் பர்சன்ஸ் பிலீவ் டு பி இன் கான்ஸ்பிரசி. சதி ஆலோசனையில் இருக்க எல்லாருக்கும் எதிராகவும் இருக்கும். அது மட்டுமல்ல, அதை கான்ஸ்பிரசி இருந்தது, அதில் அவன் ஒரு பங்காளி அப்படின்னு சொல்லுவதுக்கும் நீங்கள் அதை வச்சுக்கிடலாம் அப்படிங்கிறத இதில் சொல்லுவாங்க. இதில் இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு கான்ஸ்பிரசின்னு இருந்தால் அதில் பேசுனது, எழுதுனது, செய்தது எல்லாமே ரெலவெண்ட்டு. அதை வச்சு அங்கே ஒரு கான்ஸ்பிரன்சி இருந்துன்னு சொல்லுவாங்க, இவன் ஒரு பார்ட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் பேசுனது எல்லாருக்கும் எதிராகவும் பயன்படுத்தப்படும், எல்லாருக்கும் எதிராகவும் தொடர்புடையது அப்படின்னு. சர்தார் சர்துல் சிங் கவிஷார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரான்னு ஒரு கேஸ். இந்த கேஸில் இந்த செக்ஷனை பற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ரூல்களை சொல்லுவான். முதல்ல பிரிமா ஃபேசி எவிடன்ஸு 2-3 பேர் அங்கே கான்ஸ்பிரசி சதி ஆலோசனையில் இருக்காங்கன்னு முதல்ல நீங்கள் காட்டுங்க. 2-3 பேர் அங்கே இருக்காங்கன்னு காட்டுங்க. அப்போ தான் இந்த செக்ஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும். அதில் நீங்கள் வாங்கக்கூடியது எவிடன்ஸ் அகெயின்ஸ்ட் ஈச் அதர், எல்லாருக்கும் மேலே. இது எப்போன்னா ஆஃப்டர் த இன்டென்ஷன் வாஸ் ஃபார்ம்டு பை எனி பர்சன் அப்படின்னு. இதில் ஒரு முக்கியமான வார்த்தையும் கூட செக்ஷனில் இருக்குது. After the time when such intention was entertained by anyone is a relevant fact as against each person as well as for the purpose of proving, showing error. இதில் இந்த கேஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆஃப்டர் த இன்டென்ஷன், அப்போ இதுக்கு பின்னால் ஒரு இன்டென்ஷன் ஆன பிறகு அவன் போய் சேருதான். இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, பிஃபோர் ஆஃப்டர் ஹி என்டர் த கான்ஸ்பிரசின்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லுவாங்க. இப்போ இவன் அந்த கான்ஸ்பிரசியில் உள்ளே போய் சேர்ந்துட்டான், சதி ஆலோசனையில் உள்ளே இருக்கான். அப்போது இதில் என்ன சொல்லுவாங்க, எனிதிங் செட் அண்ட் டன் ஃப்ரம் த டைம் த ஆப்ஜெக்ட் வாஸ் ஃபார்ம்டு. எந்த நேரத்தில் சதி ஆலோசனை தொடங்கப்பட்டதோ அப்போ இருந்து உள்ள விஷயங்கள் முழுவதும் அதில் உள்ளவனுக்கு எதிராக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் வருது? அதில் ஒருத்தன் இன்றைக்கி தான் சேருதான், சதி ஆலோசனை 10 நாளைக்கு முன்னாலேயே தொடங்கிட்டு. இந்த செக்ஷனில் என்ன சொல்லுது, இட் இஸ் ரெலவெண்ட் ஃப்ரம் த டைம், அந்த சதி ஆலோசனைங்கிறது தொடங்கினதுலேருந்து. அப்போது ஒருத்தன் பின்னால் இன்றைக்கி தான் வந்து சேர்ந்திருக்கான்னாலும் இவன் சேருறதுக்கு முன்னாலேயே அங்கே சதி ஆலோசனை நடந்தது அப்படின்னா அந்த விஷயங்களும் இவனுக்கு எதிராக பொருந்தும். அதே மாதிரி இவர் வெளியே வந்துட்டார், சதி ஆலோசனை எனக்கு வேண்டாம், நான் வெளியே வரேன் அப்படின்னு, அப்போவும் இவருக்கு எதிராக அது பொருந்தும் அப்படின்னு. இது கூட இருக்கவங்களுக்கு எதிராக தான் இருக்கும், அவனுக்கு ஆதரவாக அந்த சதி ஆலோசனை எடுத்துக்கிட முடியாது. இப்போ நம்ம பார்க்கறனுடைய எசன்ஸ் என்ன, சதி ஆலோசனை இருக்கணும், ஏதாவது பேசுனாங்க எழுதுனாங்கிறது அந்த சதி ஆலோசனை மனசில் எண்ணம் வந்ததுலேருந்து உள்ள விஷயம். அதில் கூட இருக்கவனுக்கு எதிராக அதை பயன்படுத்தலாம், அதை இவர் சதியில் இருந்தார்னு காட்ட பயன்படுத்தலாம், சதி ஆலோசனை இருந்துன்னு காட்ட பயன்படுத்தலாம். அப்படி சதி ஆலோசனை விஷயமாக இப்படி விஷயம் சொல்லுதான். அவன் சேருறதுக்கு முன்னால் உள்ள விஷயமும் வரும். ஏன்னா செக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ரம் த டைம் ஆஃப் அந்த சதி ஆலோசனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்த நேரத்திலிருந்துன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க இந்த செக்ஷனில். Reasonable ground exists that A joined the conspiracy to wage war against government of India. அரசுக்கு எதிரான ஒரு போராட்டம், இதெல்லாம் இப்போ உள்ளதில்லை. இதெல்லாம் இந்த வார்த்தைகள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருந்தது இல்லாமல் பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்தது. நம்ம விடுதலை போர்னு சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க வேஜிங் வார் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட்டுன்னு கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்தியன் பீனல் கோடு பார்க்கும்போது புரியும். அப்போ அரசுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை தொடங்குவதற்கு ஒரு சதி ஆலோசனை, கான்ஸ்பிரசி. அதில் ஏ வந்து போய் உள்ளே போகிறாரு.
பி என்ன செய்தார், லண்டனில் பொருளை வாங்குதார், துப்பாக்கி இதெல்லாம் வாங்குதார். கல்கத்தாவில் சி பணம் வசூலிக்கார். டி பாம்பேயில் ஆட்களை சேர்க்கார். இ கொஞ்சம் நோட்டீஸ் அடித்து ஆக்ராவில் கொடுக்கார். எஃப் கல்கத்தாவில் கலெக்ட் பண்ண மணியை கொண்டு போய் சென்னையில் இருக்கவர் கொடுக்காரு. இன்னொருத்தன் இதை பற்றி எல்லாம் லெட்டர் ஒரு ஆளுக்கு எழுதுதான். அப்போ இத்தனை பேரும் சதி ஆலோசனைக்கு உள்ளே இருக்காங்க. எல்லாமே ரெலவெண்ட்டு. ஏ உள்ளே இருக்கார். அந்த வழக்குன்னு போதும்போது எல்லாமே ஏக்கு எதிராகவும் வரும். ஏக்கு யார் பணம் வாங்கினான்னு தெரியாது, அவன் முகத்தை பார்க்கல. பணம் வாங்கினாங்களா இல்லை ஆர்ம்ஸ் வாங்கினாங்களான்னு தெரியலை. அரசுக்கு எதிராக போரிட வேண்டும் என்று மட்டும்தான் நினைத்தார். சதி ஆலோசனையில் சேர்ந்தார். இந்த விஷயங்கள்லாம் கூட அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எதிரான வழக்குகளை கிடைக்கும். இவங்கள்லாம் டோட்டலி ஸ்ட்ரேஞ்சர்ஸ், யார் என்னன்னு தெரியாது. இவங்க பேசினது செய்தது எல்லாமே இவருக்கு எதிராக வரும். இது செக்ஷன் 10. 11 ஃபேக்ட்ஸ் நாட் அதர்வைஸ் ரெலவெண்ட் பிகம் ரெலவெண்ட். ஒரு ஃபேக்ட்டு ரெலவெண்ட் இல்லை, ஆனால் அதை நம்ம ரெலவெண்ட்டுன்னு கொண்டு வரோம். எப்படி கொண்டு வரீங்கன்னு 2 கண்டிஷன் கொடுக்கலாம். இஃப் தே ஆர் இன்கன்சிஸ்டன்ட் வித் எனி ஃபேக்ட் இன் இஷ்யூ ஆர் ரெலவெண்ட் ஃபேக்ட். அதோட ஒத்து போகலை. இதை சொல்லுது வேறு, அவன் சொல்லுது வேறு. ஒத்துப்போகாத விஷயம் இருந்ததுன்னா இன்கன்சிஸ்டன்ட் ஒரு கண்டிஷன். இன்னொன்று என்னவா இருக்கலான்னா, இஃப் தே பை தெம்செல்வ்ஸ், அந்த விஷயங்கள் தானாகவோ அல்லது வேறு சில ஃபேக்ட் கூட சேர்ந்து, themselves are in connection with other facts, they make existence and non-existence of fact highly probable, highly improbable. அது நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்று காட்டுகின்றன, அல்லது நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்று காட்டுகின்றன. இப்படி ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது, இதை ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு மேலே சொன்னாது நல்லாயிருக்கும். ஒரு இடத்துல கொலை, சென்னையில் கொலை, இவர் தான் கொலை செய்தாருன்னு சொல்லுதாங்க. அவர் என்ன சொல்லுதார், அந்த தேதியில் நான் டெல்லியில் இருந்தேன்னு காட்டிட்டார். அப்போ இதில் 2 விஷயம். அவர் டெல்லியில் பிஸ்னஸ் மீட்டில் உட்கார்ந்துருந்தார் அப்படிங்கிறது நாட் ரெலவெண்ட் டு த கேஸ். கேஸுன்னதுக்கு ஒருத்தன் கொலையாளி, கொலை செய்தான், கத்தி வாங்கினான், அவனை குத்துனா, அது ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ். இவர் டெல்லியில் பிஸ்னஸில் மீட்டில் உட்கார்ந்துருந்தார் அப்படிங்கிறது இரலவெண்ட் ஃபேக்ட். கொஞ்சம் கூட இது சந்தம் இல்லை. ஆனால் அது இங்கே ரெலவெண்ட்டாக வருது. ஏன்? இட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் தி ஃபேக்டு. இல்லாட்டா அது என்ன சொல்லலாம், இட் மேக்ஸ் த அதர் திங் ஹைலி இம்ப்ராபபிள். அவர் தான் கொலை செய்ததற்கு வாய்ப்பு இல்லை என்று காட்டுகிறது. எப்படி டெல்லியில் அவர் பிஸ்னஸில் உட்கார்ந்துருக்காருன்றிருக்கு, அதே நேரத்தில் இங்கே கொலை நடந்திருக்கு, கொலை செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. இல்லது அது ஹைலி இம்ப்ராபபிள். வேணுமானா ஒரு ஸ்பெஷல் ஃப்ளைட் எடுத்துகிட்டு இவனை கொன்னுட்டு அவர் டெல்லியில் போய் உட்கார்ந்துருக்கணும். ஹைலி இம்ப்ராபபிள் அல்லது ப்ராபபிள் அல்லது இன்கன்சிஸ்டன்ட் வித் எனி ஃபேக்ட் இன் இஷ்யூ. அதில் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு உச்சத்தமாக ஒத்து போகாது. ஒரு சாமியார் கேஸு, நித்யானந்தா கேஸில் அவர் இதெல்லாம் பண்ணையில் அவர் நான் ஆண்மையற்றவன் அப்படின்னு ஒரு கேஸை கொண்டு வரார். ஒரு ஃபேக்ட், நான் ஆண்மையற்றவன், எனக்கு இதெல்லாம் சொல்லுவதெல்லாம் தப்பு இல்லை அப்படி. அப்போ ஒருத்தர் ஆண்மையற்றனும் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்கையில் அவனுக்கு குழந்தை பிறக்குங்கிறத நம்ம இட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் த ஃபேக்ட். ஒரு பெண் வரா, பெண் இவன் தான் என் புருஷன், இவன் கூட 5 வருஷம் இருந்தால் இதான் என் பிள்ளைன்னு சொல்லுதான்னு வச்சுக்கலாம். அவன் நான் ஆண்மையற்றவன் அப்படின்னு சொல்லும்போது அவன் பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? இட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் த ஃபேக்ட். அவனுக்கு அந்த குழந்தைக்கு அவன் அப்பாங்குது. அந்த ஒரு விஷயத்தோட ஒத்துப்போகாத ஒரு விஷயம் கொண்டு வந்தீங்கன்னா அது இரலவெண்ட்டாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிடுவோம். அவனுக்கு ஆண்மை இருக்கா இல்லையாங்கிறது ரெலவெண்ட் இல்லை. இங்கே அவன் குழந்தைக்கு அப்பாவா இல்லையாங்க தான் ரெலவெண்ட்டு. அவன் ஆண்மையற்றவன்னு சொன்னால்
இவன் அந்த குழந்தைக்கு அப்பாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் அது ரெலவெண்ட்டுன்னு வருது. அல்ல ஹைலி இம்ப்ராபபிள் ப்ராபபிள்னு வரும். இங்கே கொலை பண்ணையில் அவர் எங்கேயோ உட்காந்துருந்தாருன்னா அவர் டெல்லியிலேருந்து இங்கே வந்து கொலை பண்ணிட்டு டெல்லி போகிறதுக்குங்கிறது வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் இங்கே இருக்கையில் சென்னையில் ஒரு கொலை நடக்கு, அவர் நான் காஞ்சிபுரத்தில் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அங்கே ஹைலி ப்ராபபிள் இல்லை, அங்கே ப்ராபபிள். வேணுமானா டாக்ஸி எடுத்துகிட்டு வந்து இங்கே கொண்டுட்டு அங்கே போயிட்டு உட்காந்துருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை இந்த செக்ஷனில் கொண்டு வராங்க. அதாவது ரெலவெண்ட்டே இல்லை, ஆனாலும் அது ரெலவெண்ட்டு. எப்போ ரெலவெண்ட்டு? ஒரு ஃபேக்டின் இஷ்யூவோ ஒரு ரெலவெண்ட் ஃபேக்டையோ இது நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, அதற்கு முரணான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோன்னா ஏற்றுக்கிட்டுதாங்க, அல்லது அது நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்று காட்டுவதற்கு கொண்டு வந்தால் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போது ஒரு வீட்டுக்குள்ளே கொலை நடந்திருக்கு. வீட்டுக்குள்ளே 4 பேர் இருந்தாங்க. யாரோ ஒருத்தர் கொலை பண்ணியிருக்கணும். 3 பேர் கொலை பண்ணலை அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்கன்னா அதில் ஒருத்தன் தான் கொலை பண்ணியிருக்கன்னு கொண்டு வந்தாங்களும் கூட ரெலவெண்ட் தான் அப்படின்னு ஒரு இல்லஸ்ட்ரேஷனாக இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ரெலவெண்ட்டுன்னு இதில் வந்திருக்கு. இதில் ஒரு கேஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, முசம்மத் பேலா ராணி வர்சஸ் மகாபீர் சிங். மற்றதெல்லாம் இது கூட தொடர்பு இல்லைன்னாலும் அதர்வைஸ் ரெலவெண்ட்டு இதில் ரெலவெண்ட்டுன்னு சொன்னால இது வந்து ஸ்கோப் ஆஃப் த செக்ஷன் இஸ் வெரி வைடு. அதனால் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துடாதீங்க. ஒருத்தன் கொண்டு வரணும்னா அது தொடர்புடையதாக இருக்கணும் அப்படின்னு. இந்த கேஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒருத்தன் இல்லாத ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க, ஆளே இல்லை அவனை கொண்டு வந்தாங்க அப்படின்னா செக்ஷன் 32 அட்மிட் பண்ணாலாம் பண்ண முடியுமே தவிர 11 கொள்ள முடியாது அப்படின்னு. இந்த ஆள் இல்லை, நான் அங்கே இல்லை அப்படின்னு, நான் அவன் இல்லை அப்படின்னு சொல்லுற கேஸ் இது. அலிபின்னு பேர். அலிபின்னா என்ன வேணுன்னா எல்ஸ்வேர், நான் அங்கே இருக்கவில்லை. அதுக்கு பிறகு தான் அலிபி அப்படிங்கிறது. அலிபியை கிரியேட் பண்ணதும் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நான் சென்னையில் இல்லை, காஞ்சிபுரத்தில் இருந்தேன், செங்கோட்டையில் இருந்தேன், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயம் அலிபின்னு பேர். இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி அலிபி இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்தோம்னா த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இஸ் ஆன் த பர்சன் அக்யூஸ்டு. நான் இங்கே இல்லை, டெல்லியில் இருந்தேன், டெல்லியில் ஒரு மீட்டிங்கில் இருந்தேன், அவர் அப்படி சொன்னார்னா அதை அவர் தான் ப்ரூஃப் பண்ணணும், அவர் போல தான் இருக்குது. அதில் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் வந்து 2 விதமாக சொல்லுவோம். சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்க வேண்டும், இல்லை ஹைலி ப்ராபபிள் அப்படின்னு நிரூபிக்கலாம். சிவில் கேஸில் ஹைலி ப்ராபபிள் நிரூபித்தா போதும், அங்கே சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அக்யூஸ்டை தான் செய்திருக்காருன்னு சொல்லணும். அப்படி உள்ள சூழ்நிலையில் இந்த மாதிரி கேஸில் ஹை டிகிரி ஆஃப் ப்ராபபிலிட்டி வேணும் அப்படின்னு கேட்காங்க. இனி செக்ஷன் 12 கொஞ்சம் சிம்பிளானது. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வழக்கில் டேமேஜஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்கணும், தெரியணும் அப்படின்னா அதில் சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் ரெலவெண்ட் அப்படின்னு. இன் சூட்ஸ் இன் விச் டேமேஜஸ் ஆர் கிளைம்டு எனி ஃபேக்ட் விச் வில் எனேபிள் த கோர்ட் டு டிட்டர்மின் த அமௌண்ட் ஆஃப் டேமேஜஸ் விச் ஆட் டு பி அவார்டட் இஸ் ரெலவெண்ட். 2 கார் போச்சு, ஒருத்தன் தட்டிட்டாங்க, கோர்ட்டுக்கு கேஸ் போயிட்டு எவ்வளவு நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு. அப்போது எனி ஃபேக்ட் ரிலேட்டிங் டு தி அமௌண்ட் ஆஃப் டேமேஜஸ், அவன் அடிபட்டான், ஆஸ்பத்திரியில் போய் கிடத்தான், ஆஸ்பத்திரி செலவு, வண்டியில் எவ்வளவு செலவு, இதெல்லாம் ரெலவெண்ட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு வருது. இதில் சந்தேகங்களுங்க அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். சந்தேகம் இருக்கா? சரி, நான் அடுத்ததுக்கு போகிறேன். இப்போ அடுத்த செக்ஷன் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஃபேக்ட் ரெலவெண்ட் வென் ரைட் ஆர் கஸ்டம் இஸ் இன் கொஸ்டின் அப்படின்னு இருக்குது. ஒரு வழக்கமோ அல்லது உரிமையோ இருக்கும்போது என்னென்ன ஃபேக்ட்டு நீங்கள் ரெலவெண்ட்டாக கொண்டு வரலாம் அப்படின்னு. ரைட் என்னன்னா, ஒரு ஆளுக்கு ஒரு உரிமை இருக்குது. அந்த உரிமை உதாரணத்துக்கு இது வழியாக நடந்து போய்கிட்டு இருக்கோம், 10 வருஷமாக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு உரிமை அப்படின்னு. அல்லது
இந்த குளத்தில் நாங்கள் தான் எங்கள் தலைமுறையாக குளத்தில் நாங்கள் மீன் பிடிக்கோம் அப்படின்னு சொன்னால் அது உரிமைன்னு வருது. ரைட்டு. கஸ்டம்னா இது ஊர் வழக்கம் அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருக்கலாம். உதாரணத்துக்கு இந்த ட்ரைபல் வில்லேஜஸ் எல்லாம் அவங்களுக்குன்னு தனி கஷ்டம், தனி வழக்கம் இருக்கும். பர்சனல் லான்னு சொல்லக்கூடியது அவங்க பர்சனலாக தனியாக வச்சுருக்காங்க. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் முடிக்கிறது இப்படிங்கிற விஷயங்களை மேரேஜிலேருந்து சொத்துக்களில் வரைக்கும் அவங்களுடைய உரிமைகள் வேறு மாதிரியாக இருக்குது. அது அங்கே கஷ்டம்னு சில விஷயங்களை அரசு ஏற்றுக்கிடுது, சட்டங்கள் ஏற்றுக்கிட்டுங்க. அப்படி ஒரு விஷயம் வரும்போது எதெல்லாம் ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்லுவோம். எனி ரைட் ஆர் கஸ்டம். கஸ்டம்னு சொல்லக்கூடியது ரெண்டு விதமாக இருக்கும், ஜென்ரல் கஸ்டம் அல்லது லோக்கல் கஸ்டம். ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு கஸ்டமாக இருக்கலாம், அல்லது ஒரு ஜாதிக்காரங்க ஒரு மதத்துக்காரங்க ஒரு கஸ்டம் வச்சுருக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்கள் மலைவாழ் மக்கள், இந்த ஊரில் இருக்க மலைவாழ் மக்கள் இந்த ஜாதிக்காரங்க இதான் கஷ்டம்னு வச்சுருக்கலாம். அப்படி கஷ்டங்கிறது பல வகையாக இருக்கலாம். அது மாதிரி ஒரு டிஸ்பியூட் வரும், இப்படி ஒரு கஷ்டம் இருந்ததா அப்படிங்கிறது ஒரு டிஸ்பியூட்டாக இருக்கலாம். கோயிலில் இவருக்கு தான் முதல் மரியாதை, இந்த குடும்பத்துக்கு தான் நாங்கள் முதல் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அவர் இறந்தா இவர், அதனால் எங்கள் அப்பா இறந்துட்டார் எனக்கு தான் முதல் மரியாதை கேட்காங்க அப்படின்னு கோயில் விஷயங்களில் வராங்கன்னா அதுவும் கூட கஷ்டத்தில் தான் வரும். அப்படி சிலது காலங்காலமாக நடந்து கொண்டு வருவது, லீகலி அதுக்குன்னு ஒன்றும் சொல்லலை, அவங்களா ஒரு வழக்கம் காரணமாக அது ஒரு சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை பெறுகிறது அப்படின்னு வைக்கும். எனி ரைட் ஆர் கஸ்டம். இப்படி வந்தால் எப்படி நீங்கள் எதெல்லாம் ரெலவெண்ட்னு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனி டிரான்சாக்ஷன், ஏதாவது ஒரு நடவடிக்கைன்னு இங்கே சொல்லக்கூடியது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் சொல்லுத மாதிரி ஒரு உரிமை ஒருவரிடமிருந்து மாற்றப்படும் போது உள்ள விஷயங்கள், அல்லது அது மாதிரி நடந்த விஷயம். எனி டிரான்சாக்ஷன் பை விச் த ரைட் ஆர் கஸ்டம் இன் கொஷன் வாஸ், இது கிரியேட்டட் ஒன்று உருவாக்கப்பட்டது, அல்லது கிளைம்டு கேட்டாங்க, மாடிஃபைடு, ரெகனைஸ்டு, அசர்டட் ஆர் டினைடு. ஒரு உரிமையை உருவாக்கியிருக்கலாம், அல்லது உரிமையை நீங்கள் கேட்டிருக்கலாம், அல்ல உரிமையில் ஒரு மாற்றம் வருத்தி இருக்கலாம், அல்லது ஒரு உரிமை ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கலாம், அல்லது அசர்டட் ஆர் டினைடு இருக்குன்னு சொல்லியிருக்கலாம், அல்ல இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆர் விச் வாஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் இட்ஸ் எண்ட், அல்லது அதுக்கு எதிராக இருந்ததாக இருக்கலாம் அப்படிங்கிறது. இது ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ரிகார்டிங் கிரியேஷன், கிளைம், மாடிஃபிகேஷன் பை எனி டிரான்சாக்ஷன், ஒரு டிரான்சாக்ஷன் வழி. ரெண்டாவது பார்ட் அதே விஷயத்தை சொல்லுவாங்க, எ பர்டிகுலர் இன்ஸ்டன்சஸ், சில நிகழ்வுகள் இன் விச் ரைட் ஆர் கிளைம் வாஸ் கிளைம்டு, recognized, exercised, in which the exercise was disputed, asserted or departed. இந்த ஒரு உரிமை இருந்தது என்பதற்கு எதிராக ஏதாவது செயல் செய்யப்பட்டிருந்தால், அல்லது அது உரிமை இருந்தது என்று ஏதாவது செய்திருந்தாங்கன்னா அந்தந்த நிகழ்வுகளை சொல்லுங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். இதில் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். ஏ ஹேஸ் ஏ ரைட் டு ஏ ஃபிஷரி, மீன் பிடிப்பதற்கான உரிமை அவருக்கு இருந்தது. ஒரு டிஸ்பியூட்டு வரும்போது அந்த இடத்துக்காரங்க இவனுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு உரிமை எழுதி கொடுத்துருந்தாங்க ஒரு 3 தலைமுறைக்கு முன்னால். அந்த டாக்குமெண்ட்டு த ரைட் இஸ் கிரியேட்டட். அந்த உரிமையை கொண்டு போய் இவர் இன்னொரு இடத்துக்கு மார்க்கேஜ் பண்ணார், ரைட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு. அல்லது அந்த உரிமையை இன்னொருத்தருக்கு எழுதி கொடுக்காரு, இந்த மாதிரி உள்ள விஷயம் கிரியேட்டட், மாடிஃபைட், அந்த மாதிரி உள்ளது. அல்லது இவர் மீன் பிடிக்கல, இன்னொருத்தர் போய் சண்டை போட்டார், நீ மீன் பிடிக்காத அப்படின்னு. அப்போ அதை வச்சு இன்னொருத்தவங்க வச்சு எல்லாம் பார்த்து, இல்லை அவன் எனக்கு தெரியும், அவன் தாத்தா காலத்துலேருந்து இங்கே அவன் மீன் பிடிக்கான் அப்படின்னு சொல்லுவான். உரிமை மறுக்கப்படும் போது பின்னால் உரிமை இல்லை இருக்குது அப்படின்னு உரிமையை மீட்டெடுக்காங்க. அல்லது உரிமையை மறுக்கப்படும் போது உரிமையை மறுக்கப்பட்டு உனக்கெல்லாம் கிடையாதுப்பா போன்னு சொல்லிட்டாங்க.
இப்படி உள்ள நிகழ்ச்சிகள். அப்போது டாக்குமெண்ட்டு எழுதி கொடுக்கறத ஒன்றா எடுக்கும், அல்லது அந்த உரிமை சம்பந்தமாக ஏதாவது நிகழ்ச்சிகள் நடந்தால் அதையும் எடுத்துக்கிடுதோம் அப்படிங்கிற இந்த செக்ஷனில் சொல்லியிருக்கோம். ஒன்று டிரான்சாக்ஷன், கொடுக்கதோ வாங்குதோ, மார்க்கேஜோ கிரியேஷனோ அல்லது கிஃப்டோ, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள். ரெண்டாவது இன்ஸ்டன்சஸ், அதை நீ செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு தடுக்கக்கூடியது மாதிரி உள்ள விஷயங்களை இதில் கொண்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா எந்த ரைட்ஸ்னால் ரைட்ஸு, அப்சல்யூட் ரைட்டு, ஈஸ்மெண்ட் ரைட்டு எல்லாமே வருது. இது ஜென்ரலாக இருக்கலாம், ப்ரைவேட்டாக இருக்கலாம், ஓனர்ஷிப்பாக இருக்கலாம், ரைட் ஆஃப் வேயாக இருக்கலாம். கஸ்டம்ஸ்னு சொல்லக்கூடியது அந்தந்த ஊர் கஷ்டமாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. சீனிவாச கிருஷ்ணராவ் காங்கோ வர்சஸ் நாராயண தேவ்ஜி காங்கோ அப்படிங்கிறதுல ஒரு பழைய கேஸில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு கொடுக்காங்க. இந்த பார்ட்டி வேறு அந்த பார்ட்டி வேறு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்னத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால், அந்த ஜட்ஜ்மெண்ட் படி பார்த்தா அந்த நாளில் இவங்க ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் அதிலிருந்து எடுத்துக்கிட்டாங்க. அந்த கேஸ் திஸ் இஸ் ரிகார்டிங் பேமெண்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ், இந்த அளவுக்கு எனக்கு மெயின்டெனன்ஸ் வேணும் அப்படின்னு ஒரு கேஸ் கொடுத்தாங்க. ஆனால் உண்மையில் என்னன்னா, அதில் என்ன ஃபேக்ட் இருக்குது, அங்கே ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி இருந்ததுன்னு ஒரு ஃபேக்ட் இருந்தது. அந்த ஒரு விஷயத்தை அங்கேருந்து இவங்க ஒரு உரிமையை கேட்கும்போது அங்கே ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தது, அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு இருந்ததுங்க விஷயங்கள் வந்தது, அதை நாங்கள் எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிற அந்த கேஸில் சொன்னாங்க. அதாவது ஏதோ ஒரு பழைய கேஸு, இது சம்மந்தமானது அங்கே இருக்குது, இந்த உரிமைகளை பற்றி அங்கே பேசியிருக்காங்க அப்படின்னா அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி மும்பை ஹைகோர்ட் சாரா ராவ் வெர்சஸ் துர்கா சங்கர் கணேஷால் ஷராஃப் அப்படிங்கிற ஒரு கேஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, பழைய கேஸில் ஒன்றை கொண்டு காட்டுதாங்க, அதில் இருக்க விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கிடுவோம், அதில் இருக்க ஃபைண்டிங்கை நான் எடுக்க மாட்டோம், அதில் இருக்க ரீசனிங்கை எடுக்க மாட்டோம், அதில் உள்ள விஷயங்களை நீங்கள் கொண்டு வந்தால் இதை நான் எடுத்துக்கிடலாம் அப்படின்னு அதில் சொல்லுவாங்க. இதுதான் இது. நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போகிறோம். அடுத்த செக்ஷன் கொஞ்சம் நீளமான செக்ஷன் மட்டும் இல்லை, முக்கியமான செக்ஷன். சந்தேகம் எதை கேட்கீங்களா? ஒரு சின்ன டவுட், இதுல பொசஷன் இல்ல அப்படின்றதால இத க்ளைம் பண்ண முடியுமா? பொசஷன் செக்ஷன் 13ல ப்ராப்பர்ட்டி வித்துறாங்க, ஆனா பொசஷன் ஒருத்தர் கொடுக்கல அப்படின்னாக்கா அந்த மாதிரி கேஸஸ் இங்க க்ளைம் பண்ண முடியுமா? ப்ராப்பர்ட்டி சோல்டு பிக்கு ஏ பிக்கு சேல் பண்ணிறாரு ப்ராப்பர்ட்டியை, பட் ஆனா பொசஷன் கொடுக்கல, இது போஸ்ட் ரிசீவ் பொசஷன், அதுல இது ரைட்ன்றதுல க்ளைம் பண்ண முடியுமா? அது நீங்கள் இந்த செக்ஷன் தான் கொண்டு வரணும்னு இல்லையா. நார்மலாக ஃபேக்ட்ரின் இஷ்யூவோட சம்மந்தப்பட்டது தானே, அது ரெலவன்சிக்கு தேவையே இல்லை, நீங்கள் கட்டாயம் கொண்டு போகலாம். இந்த செக்ஷனை கொண்டு போகணும்னு இல்லையா, அது ஃபேக்டே அதுதானே. வாட் இஸ் த டிஸ்பியூட்டட் ஃபேக்ட்? இந்த செக்ஷனே இல்லை, அது ஃபேக்டின் இஷ்யூவே அதுதானே. உங்களுக்கு மெயின் கண்டென்ஷனே என்ன, பொசஷன் கொடுக்கலாங்கிறதானா இல்லையா? இது நம்ம ரெலவன்சி பார்த்து இதெல்லாம் ரெலவெண்ட்னு சொல்லுதான், உங்களுக்கு அந்த ரெலவன்சி ஃபேக்டரே வரல. ஃபேக்டின் இஷ்யூவே அதுதான், பொசஷன் கொடுக்கல, என்ன டாக்குமெண்ட் எழுதி கொடுத்தாச்சு. புரியுதா? சரி, அடுத்த செக்ஷனு போவோம். அடுத்த செக்ஷன் ஃபேக்ட்ஸ் ஷோயிங் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஆர் பாடி ஃபீலிங். இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். ஏன் இது முக்கியம்னு வருதுன்னா, நீங்கள் இந்தியன் பீனல் கோடு போனீங்கன்னா அங்கே என்ன இருக்குது, அங்கே மெயினாக இருக்குது மென்சிரியா, கில்ட்டி மைண்டு. கில்ட்டி மைண்டு 1 2 3 செக்ஷன்களில் மட்டும்தான் கில்ட்டி மைண்டு இல்லைனாலும் நீங்கள் கில்ட்டின்னு இருக்குது. அங்கேயும் என்ன சொல்லுவாங்க,
கில்ட்டி மைண்டு இல்லைன்னாலும் நீ கில்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கில்ட்டி மைண்டு எனக்கு இல்லைன்னு ஆப்போசிட் சைடை நீ வேணால் ப்ரூவ் பண்ணுங்க. ஐயா தெரியாமல் செய்துட்டேன்னு நீ அங்கே சொல்லணும். ஒரு ஆபாச புத்தகம் இருக்குது, அதை விற்காருன்னா அவள் பிடிச்சி உள்ளே வச்சுக்கிட்டாங்க, அவங்க மைண்டை பற்றியே பேசலை. அப்போ இவர் என்ன சொல்லணும், எனக்கு கில்ட்டி மைண்டு இல்லை, அதில் உள்ளதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அங்கே சொல்ல போகிறார். அப்போ மனசுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு கிரிமினல் குற்றத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ மற்ற விஷயங்களுக்கு அதிகம் வராது, இப்போது சிவிலோ அந்த மாதிரி உள்ள அதிகம் இல்லை, அங்கேயும் வரலாம். இவன் ஏமாற்றம் என்ற எண்ணத்தோடே என் கூட அக்ரிமெண்ட்டை போட்டார்னு நீங்கள் சொல்லலாம், அது கொண்டு போகலாம். இங்கே நம்ம இப்போ பார்க்க போகிறது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஆஃப் பாடி ஆர் பாடிலி ஃபீலிங். மனதை பற்றி, உடம்பை பற்றி, பாடி ஃபீலிங்கை பற்றி. Facts showing existence of any state of mind, மனதனுடைய நிலை, அது எது குறித்து? இன்டென்ஷன், அவனுடைய நோக்கம் என்ன, நாலேஜ், அறிவு இருக்கா அப்படின்னு. அறிவு இருக்காங்கல்ல, குற்றத்தை குறித்த அறிவோடு அல்லது அறிவில்லாமல். குட் ஃபெய்த், நல்ல நம்பிக்கையோடு செய்தார். நெக்லிஜென்ஸு, ரேஷ்னஸ்ஸு, இல்வில்லு ஆர் குட்வில், நல்ல நம்பிக்கையில் செய்தாருங்க நிறைய இடத்துல வருது. குட் ஃபெய்த்தில் செய்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துறாங்க, ஐயா அது நல்ல நம்பிக்கையில் தான் செய்தான் அப்படின்னு. இப்போ ஒரு வழியில் ஒருத்தன் கிடக்கான், நீங்கள் எடுத்து ஒரு டாக்டர் பார்க்காரு, ஆஸ்பத்திரியில் கொண்டு போகிறோம், வழியில் கிடக்கவன் ஆபத்தான நிலையில் இருக்கவனே டாக்டருக்கு கொண்டு போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுதோம், சர்ஜரி டாக்டர் பண்ணுதாருன்னா குட் ஃபெய்த் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் தட் பர்சன். அதில் முக்கியமானது அங்கே குட் ஃபெய்த்துன்னு வருது, எதையுமே குட் ஃபெய்த்துன்னு சொல்லுது இருக்குது. இன்டென்ஷன் அண்ட் நாலேஜ் இந்தியன் பீனலுக்குள்ள முக்கியமான பங்கு வகிக்கும். வித் இன்டென்ஷன் வித் நாலேஜ். செக்ஷன் 300 பார்த்தீங்கன்னா அங்கே இன்டென்ஷனோட கொலை செய்தியா அல்லது நான் இந்த காயத்தை ஏற்படுத்தினால் அவர் இறந்து விடுவார் என்று அறிவோடு கொலை செய்தி, அங்கே மாதிரியெல்லாம் கேட்காங்க. இன்டென்ஷன், நாலேஜு, குட் ஃபெய்த்து. அடுத்தது நெக்லிஜென்ட்டு, ரேஷ்னஸ்ஸு, இல்வில்லு, குட்வில்லு அப்படின்னு இந்த விஷயங்களை பற்றி உள்ள மேட்டர்ஸ் ரெலவெண்ட். ஸ்டேட் ஆஃப் மைண்ட், பாடி ஃபீலிங். ஸ்டேட் ஆஃப் பாடி ஆர் பாடி ஃபீலிங். அப்போ மனசை சொல்லிட்டோம், மனசில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்டென்ஷன், நாலேஜ்னு சொல்லிட்டோம். அடுத்தது ஸ்டேட் ஆஃப் பாடி, அவருடைய உடம்பு எப்படி இருந்தது, பாடி ஃபீலிங் எப்படி இருந்தது, இதெல்லாம் ரெலவெண்ட். அப்படி உதாரணம், நாளைக்கு சாக போகிற ஒருத்தர் இருக்கான், அவனை போய் இன்றைக்கி இன்சூரன்ஸ் எடுக்கும், 4 நாளில் செத்து போயிட்டார், அங்கே ஸ்டேட் ஆஃப் பாடி ரெலவெண்ட். இப்படி இறந்து போக கடையில் நிற்க ஆளை நல்லா இருக்காருன்னு சொல்லி சர்டிஃபிகேட்டை வாங்கி ஒரு இன்சூரன்ஸையும் எடுத்துட்டாங்க சொன்னோன்னா அது ஸ்டேட் ஆஃப் பாடி. பாடிலி ஃபீலிங், அவனுடைய உடம்பு எப்படி ஃபீலிங்கில் இருக்குது, அதுவும் கூட ரெலவெண்ட்டு அப்படின்னு. உதாரணம், ஒரு பாய்சன் கொடுத்துட்டான் ஒருத்தனுக்கு, இன்னொருத்தன் கொலை பண்ணதுக்காக. அவருடைய உடம்புடைய கண்டிஷனை சொல்லுதார். இப்படி இருந்ததுனால எனக்கு வாமிட்டிங் வந்தது, வயிறு வலித்தது அப்படின்னு அவர் சொல்லுதார். அது பாடி ஃபீலிங். ஸ்டேட் ஆஃப் பாடி ஆர் பாடிலி ஃபீலிங் ரெலவெண்ட்டு. அப்போ 3 விஷயத்தை சொல்லிட்டோம். மைண்டு, ஸ்டேட் ஆஃப் மைண்ட், ஸ்டேட் ஆஃப் பாடி, பாடிலி ஃபீலிங். இந்த விஷயம் ரெலவெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு கண்டிஷன் வச்சாச்சு. என்ன சொல்லுவாங்க, when the existence of any such state of mind or body or bodily feeling is in issue or relevant. இதெல்லாம் ரெலவெண்ட்டாக இருந்தால் தான் பாடி மைண்டு ரெலவெண்ட்டு அப்படின்னு. அந்த குற்றத்திற்கு இல்லை அந்த செயலுக்கு அல்லது அந்த விஷயத்தை நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு இதெல்லாம் ஃபேக்டின் இஷ்யூவாக இருக்கணும், அல்லது ஃபேக்ட் ரெலவெண்ட்டாக இருக்கும். அப்படி உள்ள சூழ்நிலையில் இதெல்லாம் ரெலவெண்ட்டு அப்படின்னு சொல்லலாம். சில
குற்றத்திற்கு நான் சொன்ன மாதிரி இன்டென்ஷன் வேண்டாம். அங்கே போய் இன்டென்ஷன் ரெலவெண்ட் இல்லை. ஆனால் இன்டென்ஷன் இல்லைன்னு காட்டுவது ஆப்போசிட் சைடு காட்டணுங்கையில் அவர் கொண்டு வந்து ரெலவெண்ட்டுன்னு காட்டலாம். அந்த குற்றத்திற்கோ அந்த விஷயத்துக்கோ அது ஃபேக்டின் இஷ்யூவோ அல்லது ஃபேக்டின் ரெலவெண்ட் ஃபேக்டோ இருந்ததுன்னா இதெல்லாம் ரெலவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஸ்டேட் ஆஃப் மைண்டை பற்றி சொல்லும்போது நீங்கள் பொதுவாக சொல்லாதீங்க. அந்த குறிப்பிட்ட செயலுக்கு குறிப்பிட்ட மேட்ரில் என்ன ரெலவெண்ட்டோ அதுதான் சொல்லணும். இவன் கடன் வாங்கினான், கடன் வாங்கும்போது திருப்பி கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதாவது ஒரு சீட்டிங் அப்படின்னு நம்ம கொண்டு போகிறோம். சீட்டிங் எப்படி வரும்னா அது செக்ஷன் 420 பார்க்கும்போது ஒருவர் ஒரு அக்ரிமெண்ட் போடுவார். அக்ரிமெண்ட் போடும்போதே நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு நினச்சி போட்டு அங்கே சீட்டிங். ஏன்னா அன்னைக்கு அவனுக்கு டிஸ்ஆனஸ்ட்லி ஹி என்டர்ஸ் இன்டு எ கான்ட்ராக்ட். ஆனால் கொடுக்கையில் அவர் இல்லை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி வாங்குதார், பின்னால் கொடுக்க முடியலைன்னா அது ஏமாற்றுதல் இல்லை, பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். உதாரணம் ஒருத்தட்ட 50,000 ரூபா கடன் வாங்குதார். கடன் வாங்குத அன்னைக்கு அவரோட மனசில் ஒரு எண்ணம் இருக்குது, இந்த கடனை நம்ம கொடுக்கக்கூடாது, ஏமாற்றிடணும் அப்படின்னு எண்ணம் இருக்குது. இல்லை இன்னொரு வகையில் கடன் வாங்கினார், எப்படியாவது திருப்பி கொடுத்துடலாம், அந்த மக கல்யாணத்துக்கு கடன் வாங்கினார் வைக்கலாம், நம்ம சொத்து விற்கலாம், அந்த சொத்தை விற்றுட்டு மக கல்யாணம் முடிஞ்சதும் கடத்தனை கொடுத்துருவோன்னு ஏமாத்தலை நினைக்காரு. ஆனால் திடீர்னு அந்த இடம் விற்கலை, அவரால் அந்த தேதியில் கடன் கொடுக்க முடியலை. இங்கே ஏமாற்றுதல்னு எண்ணம் இல்லை. அப்போ அங்கே என்ன வேணுது? ஸ்டேட் ஆஃப் மைண்டு வேணும். அப்படி உள்ள ஸ்டேட் ஆஃப் மைண்டு வரும்போது ஸ்பெசிஃபிக்காக அந்த மேட்ரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்ன அப்படிங்கிறத காட்டணும். இவன் பொதுவாகவே ஏமாத்தன்னு எண்ணம் கொண்டவர் அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வர முடியாது. இந்த விஷயத்தில் இவர் ஏமாற்ற வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தார் அப்படின்னு வந்தாலும் அங்கே ஸ்டேட் ஆஃப் மைண்டு வரும். ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள், ஜெனரலாக சொல்லாதீங்க அப்படிங்காங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷனில். செகண்ட் எக்ஸ்ப்ளனேஷனில் வேர் த ட்ரையல் ஆஃப் பர்சன் அக்யூஸ்ட் இஸ் அன் அஃபென்ஸ், ப்ரீவியஸ் கமிஷன் ஆஃப் அன் அக்யூஸ்ட் இஸ் அன் ரெலவெண்ட்டு அப்படிங்கும்போது ப்ரீவியஸ் கன்விக்ஷனும் ரெலவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாலேயும் இவர் குற்றம் செய்திருக்கிறாருங்கிறது ரெலவெண்ட்டு அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்கதோ ரெலவெண்ட் அப்படிங்கிறது ஒரு விளக்கம். இந்தியன் பீனல் கோடில் சில செக்ஷனில் சொல்லுவாங்க, இவர் ஏற்கனவே இந்த குற்றம் செய்திருந்தால் 2வது தடவையாக அதே குற்றத்தை செய்திருந்தால் இந்த தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே என்ன, ஏற்கனவே ஒரு குற்றம் பண்ணாருங்கிறது ரெலவெண்ட்டாக இருக்குது. அப்படி உள்ள சூழ்நிலையில் அவர் அதுக்கு என்ன தண்டனை பெற்றார் என்பதும் தொடர்புடையது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளனேஷனாக சொல்லியிருக்கான். ஸ்டேட் ஆஃப் மைண்டு தொடர்புடையது எதுக்காகன்னா இன்டென்ஷனை காட்ட, நாலேஜை காட்ட, குட் ஃபெய்த்தாக இருந்தார் காட்ட, நெக்லிஜென்ஸ்னு காட்ட, ரேஷ்னஸ் காட்ட, இல்வில் காட்ட, குட்வில்லை காட்ட, அல்லது ஸ்டேட் ஆஃப் த பாடி ரெலவெண்ட்டு அல்லது பாடி ஃபீலிங் ரெலவெண்ட்டு எப்படின்னா அந்த சூழ்நிலையில் அந்த ஃபேக்டின் இஷ்யூவுக்கோ அல்லது அந்த ரெலவெண்ட் ஃபேக்ட்டுக்கோ இது தேவை என்றால் இதெல்லாம் ரெலவெண்ட்டு. நீங்கள் ஸ்டேட் ஆஃப் மைண்டை பொதுவானதாக சொல்லக்கூடாது, பர்டிகுலராக இருக்கணும்னு சொல்லணும். ப்ரீவியஸ் கன்விக்ஷன் ரெலவெண்ட்டு எப்போ, ப்ரீவியஸ் கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ் ரெலவெண்ட்டாக இருக்கும்போது அப்படின்னு. இதில் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, இல்லஸ்ட்ரேஷன். ஏன் கொடுத்துருக்காங்கன்னா இந்தியன் பீனல் கோடு மொத்தம் இருக்க எல்லா செக்ஷன்லேயும் இன்டென்ஷன் இருக்கும். ஸ்டேட்டஸ் ஆஃப் மைண்ட் அங்கே சொல்ல வேண்டியிருக்கும். ஸ்டேட்டஸ் ஆஃப் மைண்ட் ஒரு சைக்கலாஜிக்கல் திங். அதை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது. வேறு சூழ்நிலைகளில் தான் போய் அந்த ரெலவெண்ட் ஃபேக்டர்ஸை கொண்டு நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். அதனால தான் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளவு விஷயம் இருக்குது. ஒவ்வொரு இல்லஸ்ட்ரேஷனாக பார்க்கலாம். ஒருத்தன் திருட்டு பொருளை வாங்கி வீட்டில் வச்சுருக்கான், அது ரெலவெண்ட்டு. திருட்டு பொருள், அந்த கேஸுக்கு அவர் திருட்டு பொருள் வாங்கியிருந்தார், ரெலவெண்ட்டு.
அந்த நேரத்தில் இந்த திருட்டு பொருளை அவர் வீட்டில் வச்சுருக்கல வேறையும் திருட்டு பொருள் ரெலவெண்ட்டு அப்படின்னு இருக்குது. இது எதனால் ரெலவெண்ட்டு? ஒரு நகை காணாமல் போச்சு, அங்கே வீட்டில் வச்சுருக்காங்க. அப்படி போகும்போது அவனை பிடிச்சி கொண்டு போய் அவன் பீரோவை திறந்து பார்க்கும்போது வேறையும் நகைகள் நிறையா இருந்தது. அதை நம்ம ரெலவெண்ட்டு கொண்டு வரலாம். இதை வச்சு என்ன சொல்ல போகிறோம்? அவன் இது இல்லை வேறையும் நகைகளை வாங்குதான், திருட்டு பொருளை வாங்கி விற்க வந்தான், தெரிஞ்சே வாங்குதான், நாலேஜ் இருக்குது, அவன் கையில் இருக்க பொசஷன் இருக்க பொருட்கள் திருடப்பட்டவை என்று அறிந்தே வாங்கினார் அப்படின்னு சொல்லுறதுக்கு காட்டலாம். ஒருத்தன் கள்ள நாணயம் வச்சுருக்கான், இல்லை கள்ள நோட்டு வச்சுக்கிட்டா என்ன பார்க்கலாம். இப்போ நாணயத்துக்கு என்ன இருக்குது மதிப்பு? நாணயமே இல்லை, 1 ரூபா 2 ரூபான்னு. அந்த நாணயத்தை உண்டாக்குறதுக்கு அதை விட அதிகமாக இவன் செலவழிக்கணும். அதனால் எல்லோரும் பேப்பர் தான் அடிக்காங்க. கவுண்டர் ஃபீட்டு காயின் வச்சுருக்கான் அப்படின்னு ஒருத்தன் வச்சுருந்தான்னா அவன் அதே நேரத்தில் வேறையும் காயின் வச்சுருக்கான் அப்படிங்கிறது அவனுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்டை காட்டுது. வித் நாலேஜ் அவன்லாம் வாங்கி உள்ளே வச்சுருக்கான். இதுக்கு முன்னால் அந்த நாணயங்களை வேற ஒரு ஆளுக்கு கொடுத்தாங்கங்கிறதும் ரெலவெண்ட்டு. அதை வச்சு என்ன காட்டுவோம்? அவனுடைய இன்டென்ஷன். இதுக்கு முன்னால் ஏமாற்றிருக்கான், இப்போவும் ஏமாத்துறதுக்காக தான் கையில் வச்சுருக்கான் அப்படிங்கிறத காட்டும். ஒரு அடுத்து 3வது இல்லஸ்ட்ரேஷன். ஒரு நாய் கடிச்சிட்டு, அந்த நாய் ரொம்ப கோபமான உள்ள நாய், கொடூரமான உள்ள நாயின்னு. அப்போ இதுக்கு முன்னாலேயே அது ஒரு 3 பேரை கடிச்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு ரெலவெண்ட்டு கொண்டு வரலாம். அது ரெலவெண்ட்டு கொண்டு வந்து இவர் நெக்லிஜெண்ட்டாக இருந்தார், அந்த நாயை கட்டி போடலை அப்படின்னு நம்ம காட்ட போகிறோம். அதனால் நமக்கு காயம் ஏற்பட்டதுன்னு காட்ட போகிறோம். இனி 4வது, அக்செப்டர் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நியூ தட் த நேம் ஆஃப் த பேயி வாஸ் ஃபிக்டிஷியஸ். ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் ஒரு அக்செப்டர் பேயி நேம் ஃபிக்டிஷியஸாக இருக்குது, இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணார். அப்படிங்கும்போது அவர் அதே மாதிரி வேறு சூழ்நிலைகளில் இந்த மாதிரி செய்தார் அப்படின்னு காட்டுவாங்க. இந்த இடத்துல நம்ம பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாதா இருக்கும். அதை வேண்டாமா சிம்பிளாக பார்க்கலாம். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை பற்றி சொல்லுவாங்க. ப்ராமிசர் நோட்டு, செக்கு 3ஐயும் டிஃபைன் பண்ணுவாங்க. ப்ராமிசரி நோட்டு அப்படின்னா என்னன்னா, நான் உனக்கு பணம் தர வேண்டும், தந்து விடுகிறேன்னு கடன் கொடுத்தவரை எழுதுவார். ஐ ப்ராமிஸ் யூ டு பே ₹5,000 ஆஃப்டர் 3 months அப்படின்னு சொல்லுவார். இதுதான் ப்ராமிசர் நோட்டு. கடன் கொடுத்தவர், கடன் வாங்கினவர் கடன் கொடுத்தவருக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கார், நான் கொடுக்கேன் அப்படின்னு. இட் இஸ் ஏ ப்ராமிஸ் டு பே. ஐ ப்ராமிஸ் யூ டு பே திஸ் மணி அப்படின்னு சொல்லுவார். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும்போது அதனுடைய ரிவர்ஸ். இட் இஸ் அன் ஆர்டர் டு பே. கடன் கொடுத்தவர் என்ன எழுதாரு? பே ஆஃப்டர் 30 days ₹50,000 டு மீ ஃபார் கன்சிடரேஷன் ரிசீவ்டு அப்படின்னு எழுதி கொடுக்கார். நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டாய் ₹50,000, அதை 3 மாதம் கழித்து நீ கொடுக்க வேண்டும் அப்படின்னு கொடுக்கார். அதுக்கு கீழே கடன் வாங்கினவர் அக்செப்டார்னு கொடுக்கார். இதுதான் அக்செப்டன்ஸ். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கும் ப்ராமிசர் நோட்டுக்கும் உள்ள வித்தியாசம். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு இட் இஸ் அன் ஆர்டர் டு பே, உத்தரவு கொடுக்கறது கடன் கொடுத்தவர், கடன் வாங்கினவர் நான் சம்மதிக்கிறேன்னு கீழே கையெழுத்து போடுவார். இதுதான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ப்ராமிசர் நோட்டுங்கிறது நான் உனக்கு பணம் கொடுக்கேன் அப்படின்னு எழுதி கொடுத்துருவாங்க. இட் இஸ் ஏ ப்ராமிஸ் டு பே. இங்கே ஆர்டர் டு பே. கடன் கொடுத்தவர் ஒரு ஆர்டர் கொடுக்கார். ஆஃப்டர் 30 days பே டு அப்படின்னு வேற ஒருத்தன் பேர், பே டு சி ஏ எழுதாரு. ஆஃப்டர் 30 days பே டு சி ₹5 lakh ஃபார் வேல்யூ ரிசீவ்டு அப்படின்னு எழுதி கொடுக்காரு. கீழே பி கையெழுத்து போட்டுதார். அப்போ பி அக்செப்ட் பண்ணிட்டார். அவர் கொடுக்க ஆர்டரை பி அக்செப்ட் பண்ணிட்டார். இப்போ பியோட லயபிலிட்டி சிக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்குது.
சிக்கு அவர் பணம் கொடுக்க இவர் உத்தரவு போட்டார் அப்படிங்கிறத அந்த இதுதான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னா கடன் கொடுத்தவர் கடன் வாங்கினவருக்கு ஒரு உத்தரவு போட்டுதாரு, நீ பணம் எனக்கு கொடுக்கணும், எனக்கு கொடு இல்லாட்டா இவனுக்கு கொடு அப்படின்னு அதை பின்பக்கம் என்டாஸ் பண்ணி அவங்க வேறு ஆட்களுக்கு மாற்றி கொடுக்கலாம். இவர் ஏ ஆர்டர் கொடுக்காரு பிக்கு, நீ சிக்கு பணம் கொடுத்துரு, என்கிட்ட வாங்கின பணத்தை 3 மாதம் கழித்து கொடுன்னு சொல்லுதாரு. அந்த இடத்துல சி என்ன செய்வார், அதில் பின்பக்கத்தில் ஒரு பேர் எழுதி பே டு டின்னு கொடுப்பாரு. பியோட கடமை அந்த மெச்சூரிட்டி டேட்டில் யார் கையில் அந்த பில் இருக்கோ அதுக்கு கொடுக்கணும். இதில் என்ன செய்வாங்கன்னா ஃபிக்டிஷியஸ் நேமில் ஆளே இல்லாதவன் பேரில், இப்போ பிங்க ஆளே இல்லை, ஆனால் ஏ என்ன செய்தார், பிக்கு அவர் கடன் கொடுத்த மாதிரியும் ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு எழுதி அங்கே கொடுக்காரு. இப்படி உள்ள ஃபிக்டிஷியஸ் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு இருந்ததுன்னா இதுக்கு முன்னாலேயும் இதே மாதிரி செய்தாங்க அப்படிங்கிறது ஒரு ரெலவெண்ட்டாக கொண்டு வரலாம். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை பற்றி எதுவும் கேட்கலீங்களா? புரிஞ்சுட்டா? பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன், ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி ஒரு இப்போ ஒரு ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுதான், தெரியுதா உங்களுக்கு? 60 days after date to pay ABC a sum of 2 lakh for value received. இதை கடன் கொடுத்தவர் எழுதார், கடன் வாங்கினவர் அக்செப்டட்னு போட்டு கீழே போடுதார். இதுதான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இதை எழுதக்கூடியது ட்ராயர், கடன் கொடுத்தவர். ஆமாம் நான் வாங்கியிருக்கேன், நான் உனக்கு கொடுத்துருதான்னு கீழே அக்செப்டட்னு எழுதவர் ட்ராய். இப்போ புரியுதா? இதே நான் ஒரு ப்ராமிசர் நோட்டும் காட்டியிருந்தேன். இது ஒன்று போட்டிருக்கேன், இது பாருங்கள். பாரோயர் எழுதுறாரு, ஐ அக்ரி அண்ட் ப்ராமிஸ் டு பே ருப்பீஸ் ஃபார் வேல்யூ ரிசீவ் வித் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எழுதுறாரு. இதை எழுதக்கூடியது பாரோயர், அதை எழுதக்கூடியவர் கடன் கொடுத்தவர். புரியுதா? இப்போ புரியுதுன்னா சொல்லுங்கள், இல்லாட்டா அடுத்து போகலாம். சந்தேகம் கேட்டவங்க சொல்லுங்க புரிஞ்சுட்டான்னு. சார் இது இதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லும்போது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்லுதான். நிறைய வரும் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், இது நிறைய இல்லஸ்ட்ரேஷனில் பின்னால் வரும்.
ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கிறது கடன் கொடுத்தவர் கடன் வாங்கினவர் மேலே ஒரு உத்தரவு கொடுக்கார், நீ எனக்கு பணம் கொடு இல்லாட்ட இன்னாருக்கு பணம் கொடுன்னு. அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அது நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதை கொடுத்து ஒவ்வொருத்தனும் பணம் வாங்கிடுவான். இவன் அன்றைக்கி கொடுத்துட்டு 3 மாதம் கழித்து 50,000 எனக்கு தானே எழுதியிருக்கான்னு வச்சா, அந்த 3 மாதத்துக்கு முன்னால் இவருக்கு பணம் தேவையாக இருந்தால் இவர் என்ன செய்வார், இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் பின்பக்கம் கையெழுத்து போட்டு பேங்கில் கொண்டு கொடுப்பார். ஐயா எனக்கு 3 மாதம் கழித்து இந்த பணம் வரணும், நீங்கள் கையில் எடுத்துக்கிடுங்கன்னு கொடுப்பாங்க. இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போகலாம். அந்த விஷயம் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் அதில் ஃப்ராடு பண்ணும்போது இதுக்கு முன்னால் இப்படி பண்ணியிருக்காங்க தான் நம்ம எடுக்கலாங்க தான் இந்த இல்லஸ்ட்ரேஷனில் சொல்லுவாங்க. ஒரு பப்ளிகேஷன் ஆஃப் இம்புட்டேஷன் ஒரு டெஃபமேட்ரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா இவங்களுக்குள்ள ஏற்கனவே உறவு நல்ல உறவில் இல்லை, அவங்களுக்குள்ள ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படிங்கிறத காட்டலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது fraudulently representing that C was insolvent. ஒருத்தன் சால்வெண்ட்டு, அவன் ஏற்கனவே பண கஷ்டத்தில் இருக்கான், அவனை இவன் கூட்டிகிட்டு போய் நல்ல இன்னொருத்தனை கூட்டிகிட்டு போய் இவனுக்கு கொஞ்சம் கடன் கொடு அப்படின்னு கொடுக்க வச்சுட்டான்னு வைக்கான். இவனுக்கு நல்லா தெரியுது அவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான், அவன்கிட்ட பணம் ஒன்றும் இல்லை, அவன் இன்சால்வெண்ட்டுன்னு தெரிஞ்சே செய்தாங்க அப்படின்னா இல்லை, அன்னைக்கு தேதியில் அவர் சால்வெண்ட்டாக தான் இருந்தாருங்குது ரெலவெண்ட்டு, குட் ஃபெய்த்தில் செய்தார், அவனை ஹெல்ப் பண்ணணுன்னு செய்தார் அப்படிங்கலாம். இது ஒரு கான்ட்ராக்டுக்காக ஏயும் பியும், இது பெரிய இம்ப்ளிகேஷன் ஒன்றும் இல்லை. இதில் ஒரு கான்ட்ராக்டு ஏ சீட்டை கொடுத்துருந்தார், பி வேலை பார்க்க அவன்கிட்ட நான் வேலை பார்த்ததுக்கு துட்டு கொடுங்க, ஐயோ நான் உன் கான்ட்ராக்டர் அவன்கிட்ட பணத்தை கொடுத்துட்டான்னா அதில் உள்ள டிரான்சாக்ஷன்லாம் ரெலவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்ஆனஸ்ட் மிஸ்அப்ரோப்ரியேஷன், ஒரு சொத்து கீழே கிடக்கதை இவர் தூக்கி பாக்கெட்டில் வச்சுட்டாருங்க. கையில் அந்த பொருளை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாட்டி அவனுக்கு தெரிஞ்சே தான் செய்தாங்க தொடர்புடைய எல்லா விஷயமும் ரெலவெண்ட் அப்படின்னு கொண்டு வரலாம். அப்படின்னு ஏ சார்ஜ் வித் ஷூட்டிங், பி வித் இன்டென்ட் டு கில், கொல்லணும்னு அவனை வச்சு துப்பாக்கி சுட்டான் அப்படின்னு சொல்லுறதுக்காக ஏற்கனவே அவர் ஒரு தடவை சுட முயற்சி பண்ணார், அதில் அவர் தப்பிச்சு போயிட்டார் அப்படிங்கிறத கூட கொண்டு வரலாம். ஏற்கனவே இன்டென்ஷன் இருந்தது கொல்லுறதுக்கு, அதனால் இப்போவும் செய்தார் அப்படிங்கிறத கொண்டு வரலாங்கிறத சொல்லுவான். ஏ சார்ஜ் வித் சென்டிங் த்ரெட்டனிங் லெட்டர்ஸ், இதுக்கு ஒரு லெட்டர் அனுப்புனான்னா இதுக்கு முன்னாலேயே அனுப்பியிருக்காங்க அப்படின்னு. கணவன் மனைவி குரூயல்ட்டி, கொடுமைப்படுத்தினாங்கன்னு அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு அவன் கொடுமைப்படுத்துவதா சொல்லுவதற்கு முன்பாக அவர்கள் பேசிய பேச்சுகளும் அவர்களுடைய ஃபீலிங்குகளும் கூட வரலாம் அப்படின்னு. ஒருத்தர் பாய்சனால் இறக்கும்போது அவருடைய உடல்நிலையை குறித்து சொல்லக்கூடிய இது பாடி ஸ்டேட்டஸ் ஆஃப் பாடி, இல்னஸை பற்றி அவர் சொல்லக்கூடிய விஷயங்களும் ரெலவெண்ட்டு அப்படிங்க. ஒருத்தர் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அவர் உடல்நிலை மோசமான நிலையில் இருந்தது அப்படிங்கும்போது அங்கே ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் ரெலவெண்ட்டு. நெக்லிஜெண்ட்டாக ஒருத்தர் ஒரு வாடகைக்கு ஒரு வண்டியை கொடுத்துட்டார், வாடகைக்கு வண்டி கேட்டாங்க, ஒரு சைக்கிள் கேட்டாங்க, ரிப்பேர் ஆன சைக்கிளை கொடுத்துட்டாரு அப்படிங்கையில் இதுக்கு முன்னால் சைக்கிள் எடுக்கும்போதே இதை சரி பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லுவது கூட ரெலவெண்ட்டு தான் அப்படிங்கிறத அதில் சொல்லுவாங்க. இனி வேறு முக்கியமாக ஒன்றும் இல்லை. இதில் என்ன இருக்குன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் என்னெல்லாம் சொல்ல போகிறோம்னா இன்டென்ஷனை பற்றி சொல்லுதோம், நாலேஜை பற்றி சொல்லுதோம், குட் ஃபெய்த்து, நெக்லிஜென்ஸு, ரேஷ்னஸ்ஸு, இல்வில் ஆர் குட்வில், அல்லது ஸ்டேட் ஆஃப் பாடி ஆர் பாடி ஃபீலிங், இதெல்லாம் இருக்கணும். ஸ்டேட் ஆஃப் மைண்டுங்கிறது நேரடியாக நம்ம பார்க்கக்கூடியதில்லை, சூழ்நிலைகளை வைத்து தான் நம்ம அதை பார்க்க முடியும். அதனால் இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. செக்ஷன் 14 என்ன முக்கியம்னா இந்தியன் பீனல் கோட பேஸே மென்சரியா தான். அந்த மென்சரியாவுக்கு தேவையானதாக இதில் கொண்டு வராங்க. எம்பரர் வர்சஸ் சதுர்புஜ் நாராயண் சௌத்ரிங்க கேஸில் எம்ப்ளாயருக்கும் அவனுக்கும் அக்யூஸ்டுக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப்பு, ஸ்டேட் ஆஃப் மைண்டு அதெல்லாம் கூட ரெலவெண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்கான். இனி ஃபேக்ட்ஸ் பேரிங் ஆன் கொஷின் வெதர் ஆக்ட் வாஸ் ஆக்சிடெண்டல் ஆர் இன்டென்ஷனல், இது தானாக நடந்ததா அல்லது வேண்டுமென்றே செய்யப்பட்டதா அப்படிங்கிற சில சூழ்நிலை வரும். நிறைய கடைகளை பார்த்திங்கன்னா திடீர்னு கடை தீப்பிடிச்சது அப்படின்பாங்க.
கடை நிறைய தீப்பிடிக்காது, இவங்களே தீப்பிடிக்க வச்சுருவாங்க. இன்சூரன்ஸு கொடுத்துருப்பாங்க, இன்சூரன்ஸு பணம் வாங்குறதுக்காக தீ வைப்பாங்க. நான் தூத்துக்குடியில் இருக்கையில் என்னென்னா போட்டுக்கு லோன் கொடுத்துருந்தாங்க. என்ன செய்வாங்கன்னா, போட்டு இன்ஜினெல்லாம் கலட்டி வாங்கிட்டு போட்டை மட்டும் கொண்டு போய் கடலில் முக்கிட்டு வந்துட்டு இங்கே இன்சூரன்ஸ் கேட்பாங்க. ஒரு வருஷ பீரியடில் ஒரு பிரான்ச்சில் ஒரு 10 போட்டு முங்குச்சு. 2 மாதத்துக்கு ஒரு போட்டு முங்குத மாதிரி, 1 மாதத்துக்கு ஒரு போட்டு முங்குற மாதிரி முங்கும். இதெல்லாம் உள்ள சூழ்நிலையில் தான் நமக்கு தேவை வருது, இது ஆக்சிடெண்டலா அல்லது இன்டென்ஷனலா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த மாதிரி சூழ்நிலையில் எது ரெலவெண்ட்? whether there is a question an act was incidental or accidental or intentional or done with a particular knowledge or intention, ஒரு குறிப்பிட்ட இன்டென்ஷனோட செய்தாங்களா இல்லையாங்கள பார்க்க. அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது such act formed part of a series of similar act in which the person doing the act was concerned is relevant. இதே மாதிரி வேறு சீரீஸ் ஆஃப் ஆக்ட் இருந்ததுன்னா அதை நீங்கள் இதை என்ன எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஒரு ஜவுளி கடை தீப்பிடிச்சிருக்கு, இன்சூரன்ஸ் கொடுக்காங்க அப்படின்னா இன்சூரன்ஸு கிளைமில் வரும்போது இது ஆக்சிடெண்டல் இல்லை, இன்டென்ஷனல். போன வருஷம் இதே மாதிரி ஒன்று செய்திருக்காரு, கிளைம் வாங்கியிருக்காரு. அதுக்கு முந்தின வருஷம் இதே மாதிரி செய்திருக்காரு, கிளைம் வாங்கியிருக்காரு. அப்படின்னு உள்ள விஷயம் ரெலவெண்ட்டாக வரும். ஆக்சிடெண்டல் ஆர் இன்டென்ஷனல் அப்படின்னு வரும்போது சச் ஆக்ட் ஃபார்ம்டு பார்ட் ஆஃப் அ சீரீஸ் ஆஃப் சிமிலர் அக்கரன்ஸ். நம்ம இதுவரைக்கும் ரெலவெண்ட்டுன்னு பார்த்துட்டே வரும்போது முதல்ல அது ரெலவெண்ட்னாங்க, முன்ன பின்ன நடந்தது ஒரே டிரான்சாக்ஷனில் ரெலவெண்ட்னாங்க, முன்ன பின்ன நடந்தது ரெலவெண்ட்னாங்க, இல்லை அது சம்மந்தமாக ஏதாவது இன்சிடென்ட்ஸு நடந்திருக்குன்னா ரெலவெண்ட் அப்படின்னாங்க. கஸ்டம் அண்டு இது பார்க்கும்போது இங்கே வரும்போது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. சிமிலர் அக்கரன்ஸ் இருந்தாலும் கொண்டு வாங்க, அதே ரெலவெண்ட்னு எடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகுது ரெலவன்சி. இது இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுதான். ஒருத்தன் வீடு தீப்பிடிச்சது, இன்சூரன்ஸு பணம் வாங்கினான். அதே மாதிரி அவன் வீடு ஏற்கனவே தீப்பிடிச்சிருக்கு, ஏற்கனவே இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கான்னு சொல்லக்கூடியது அது இன்டென்ஷனல்னு காட்டுவதற்காக நீங்கள் ரெலவெண்ட்டுன்னு கொண்டு வரலான்னு இல்லஸ்ட்ரேஷனில் சொல்லுவாங்க. சிமிலர் ஃபேக்ட் ஆக்சிடெண்டல் இன்டென்ஷனலாக பார்க்கும்போது. ஆனால் அங்கே என்ன வேணும்னா சஃபிஷியன்ட் அண்ட் ரீசனபிள் கனெக்ஷன் வேணும், காமன் லிங்க் வேணும். இது சிமிலர் ஃபேக்ட்டுன்னு நீங்கள் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் தான் வரலாம். இப்போ பிஏ ஃப்ராட் பண்ணிட்டார். ஃப்ராட் பண்ணது வேறையும் ஆட்களை இதே மாதிரி வேறையும் ஆட்களை ஃப்ராட் பண்ணாங்கிறது நாட் ரெலவெண்ட். ஆனால் இதே மாதிரி ஃப்ராட் பண்ணாருங்கிறத நீங்கள் ரெலவெண்ட் கொண்டு வரணும். ஒரு இடத்துல போய் அவர் சிட்டி பிஸ்னஸ் எடுக்கார், சீட்டு கம்பெனி தொடங்குதார், ஏமாற்றிட்டு போயிட்டார். இன்னொருத்தட்ட பணம் வாங்கி இவர் ஏமாத்தார் அப்படிங்கிறத ரெலவெண்ட் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் 2 வருஷத்துக்கு முன்னால் வேறு ஒரு ஊரில் இதே மாதிரி சிட்டி கம்பெனியை நடத்தினார், இதே மாதிரி ஏமாத்தினாருங்கிறத ரெலவெண்ட்டாக கொண்டு வரலாம். ஃப்ராடுங்கிறத கொண்டு வரலாம். எப்போ அந்த ஃப்ராடுக்கு வேறு இடத்துலையும் ஃப்ராடு பண்ணாருங்கிறதையும் கொண்டு வரலாம். எப்போ கொண்டு வரலான்னா அதே மாதிரியாக சீரீஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஹேவிங் காமன் ஃபீச்சர்ஸ், இதே மாதிரி செயல்கள் அங்கே இருக்குமானால் நீங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஒரு 3 செக்ஷனை பார்க்கும். செக்ஷன் 8ல் ப்ரீவியஸ் கான்டாக்ட் மோட்டிவ் ரெலவெண்ட் கொடுக்காங்க. இன்டென்ஷனை பார்க்கறதுக்கு மோட்டிவ் எப்படி, ப்ரீவியஸ் கான்டாக்ட் எப்படி அப்படிங்க. அந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னால் அவர் என்ன செய்தார், கொலைக்கு பின்னால் என்ன செய்தாருன்னு கூட மோட்டிவுக்காக கொண்டு வர. இன்டென்ஷனை பார்க்கறதுக்கு துப்பாக்கி வாங்கினார், அது ப்ரீவியஸ் கான்டாக்ட் 8ல். 14 வரும்போது ஸ்டேட் ஆஃப் மைண்டு, அவன் மனசு எப்படி இருந்தது நீங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே 15 வரும்போது சிமிலர் ஆக்ட்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிற கொண்டு வரோம்.
அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூடி இந்த 3 செக்ஷனும் சேர்ந்து ஒருவனுடைய இன்டென்ஷனை சொல்லுவதற்காக மென்சரியாவை சொல்லுவதற்கு 3 விதமான செக்ஷன். ஒன்று வந்து அந்த கன்சர்ன்ட் ஆக்ட் இருக்கும்போது முன்ன பின்ன செய்தது, இன்னொன்று எனிதிங் அவனுடைய மைண்டை பற்றி சொல்லுவதற்கு, அடுத்தது சிமிலர் ஆக்ட்னு கொண்டு வரோம். இனி செக்ஷன் 16 எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வென் ரெலவெண்ட். Where there is a question whether a particular act was done, ஒரு செயல் செய்யப்பட்டதா என்பது ஒரு கேள்வியாக இருக்கும்போது, the existence of any course of business according to which it naturally would have been done is relevant. இது நல்ல உதாரணம் இதில் கொடுத்துருக்க மாதிரி இல்லஸ்ட்ரேஷன். போஸ்ட் ஆஃபீஸில் போய் பாக்ஸில் நீங்கள் பெட்டியில் போட்டுட்டீங்கன்னா அது அவரை சென்றடைந்தது என்று கருதப்படும். இதுதான், இதைத்தான் அந்த பிஸ்னஸ் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போது ஒரு ட்ரெயின் போகுது, இந்த ட்ரெயின் இங்கே விட்டால் தேஜஸ் ட்ரெயினை, இங்கேருந்து ட்ரெயினை மதுரைக்கு தான் நிற்கும், இப்போ நடுவில் நிற்காதுன்னு வச்சுக்கலாம். இங்கே ஒருத்தர் ஏறினார் ட்ரெயினில், சென்னையில் ஏறியிருக்கார், இது அடுத்த ஸ்டாப்பு மதுரை தான். அப்போ என்ன செய்யணும், கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், இந்த ட்ரெயின் இங்கே நின்ன பிறகு அங்கே தான் நிற்கி அப்படின்னா இவர் இங்கே இல்லாட்டா அவர் அங்கே தான் இறங்கி இருக்கணும். ஒருவர் சென்னையில் ஏறினார் என்றால் அவர் மதுரையில் சென்று இறங்கினார் என்று கருதலாம். இந்த மாதிரி தான் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு. பிஸ்னஸுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. சில செயல்கள் சில வகையில் நார்மல் கோர்ஸில் சாதாரண கதியில் அது அப்படித்தான் நடக்கும் என்றால் அப்படியே நடந்தது என்று கருதி அதன் காரணமாக ஒரு செயல் செய்யப்பட்டது என்று நீங்கள் ஒரு ரெலவெண்ட் ஃபேக்டாக, தொடர்புடைய ஃபேக்டாக கொண்டு வரலாம். உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு லெட்ரு டெஸ்பேச், த ஃபேக்ட் தட் இட் வாஸ் இன் த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபார் ஆல் லெட்டர்ஸ் புட் இன் எ செர்டைன் பிளேஸ் டு பி கேரிட் அவுட் டு த போஸ்ட் that particular letter was put in that place was relevant. அங்கே போட்டாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த லெட்டர் அங்கே எடுத்து போஸ்ட் ஆஃபீஸு போயிட்டுன்னு எடுத்துக்கலாம். பர்டிகுலர் லெட்ரு ஏக்கு கிடைச்சதா இல்லையான்னா அந்த காலத்தில் டெட் லெட்டர் ஆஃபீஸ்னு ஒரு ஆஃபீஸ், டெலிவரி செய்ய முடியாத லெட்டருகளை பூரா அந்த ஆஃபீஸை கொண்டு போயிடுவாங்க. டெட் லெட்டர் இப்போ வந்து ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ்னு ஆகிட்டது. அவங்க அதை உழைச்சி பார்த்து இது எங்கே போகணும், என்னங்கிறத என்ன விஷயங்கிறத பார்த்து அவங்க டிஸ்போஸ் பண்ணணும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணி செய்த மாதிரி டெட் லெட்டர்னு பேர் வச்சுருக்காங்க. அவன் எங்கெங்கே செய்யணுமோ அதை கொடுக்கணும். ஒரு லெட்ரு போட்டாச்சு, டெட் லெட்டர் ஆஃபீஸ் ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸுக்கு போகலை அப்படிங்கிறது ரெலவெண்ட், அந்த நேரத்தில் போய் சேர்ந்தாச்சு அப்படின்னு. இதில் தான் செக்ஷன் 114 சில ப்ரிசம்ஷன்ஸ்னு உத்தரவு கொடுக்காங்க கோர்ட்டுகளுக்கு. இது இருந்தால் இது நடந்ததுன்னு எடுத்துக்கோ அப்படின்னு. உதாரணம், திருடப்பட்ட பொருளை ஒருவர் கையில் வைத்திருக்கிறார் என்றால் அவர் திருடினார் என்று ப்ரிசம்ஷன், அல்லது திருடப் பொருளை வாங்கினார் என்று ப்ரிசம்ஷன். கோர்ட்டுகளுக்கு ஊகித்து கொள்ள அதிகாரம். கோர்ட்டு செய்யலாம், இல்லை செய்ய வேண்டாம்னு செய்யலாம். இந்த உள்ள சூழ்நிலையில் இந்த அப்பா திருடினா நான் எடுத்துக்கிட்டான் அப்படி கோர்ட்டு ஊகித்து கொண்டால், ப்ரிசம்ஷன் எடுத்துக்கொண்டால், ஆப்போசிட் சைடுக்காரன் தான் என்ன செய்யணும், அது அப்படி அல்ல, இது என்னுடையது, நான் விலை கொடுத்து வாங்கினேன், விசாரித்து வாங்கினேன், ஒரு 10 பேர்கிட்ட இதை காட்டி வாங்கினேன் அப்படின்னு அவன் சொல்லணும். இது ப்ரிசம்ஷன். 114 செக்ஷன் 114 ப்ரிசம்ஷனை பற்றி சொல்லுவாங்க. அப்படி உள்ளதில் the court may presume that the common course of business has been followed in particular case. டப்பாவில் போட்டாச்சு, தபால் பெட்டியில் போட்டாச்சுன்னு அது போய் சேர்ந்தாச்சுன்னு கோர்ட்டு ப்ரிசியூம் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு ஒரு அதிகாரம் கொடுக்காங்க. அங்கே அதிகாரம் கொடுக்கையிலேயே ஒரு கண்டிஷன் கொடுக்காங்க. நார்மல் கோர்ஸில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, அங்கே கோர்ட்டுக்கு ப்ரிசம்ஷன் இல்லை. உதாரணம், போட்டாச்சு, அங்கே போய் சேர்ந்தாச்சு, 2 நாளில் போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு ப்ரிசியூம் பண்ணிக்கலாம் நார்மல் கோர்ஸ். இன்றைக்கி சென்னையில் ஒரு தபாலை போட்டால் 1 வாரத்துக்குள்ளே போய் சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு ப்ரிசம்ஷன். ஆனால் அதே சமயத்தில் இப்போது லாக்டவுன் இருக்குது, எங்கே எதுவும் போகக்கூடாதுன்னு இருக்குது,
ஃபுல் லாக்டவுன், எங்கேயும் மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் ப்ரிசம்ஷன் இல்லை. இந்த செக்ஷன் படி ஒரு சாதாரண கதியில் செய்யக்கூடிய செயல்கள் அவ்வாறே செய்யப்பட்டன என்று கருதி அது சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கலாம். நீங்கள் ஒரு செயல் செய்யப்பட்டதான்னா நான் டப்பாவில் கொண்டு போய் நான் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டேன் அப்படின்னு சொன்னால் போதும், அது ரெலவெண்ட் ஃபேக்ட்டு. அங்கே போய் சேர்ந்துருக்கணும், அவங்க செக்ஷன் 114 படி ப்ரிசம்ஷன் எடுத்துக்கிடுவாங்க. வேர் தேர் இஸ் ஏ கொஷன் வெதர் தேர் இஸ் ஏ பர்டிகுலர் ஆக்ட் வாஸ் டன், the existence of any course of business according to which naturally would have been done is a relevant fact. ஒரு செயல் செய்யப்பட்டது என்ற கேள்வி இருக்கும்போது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், தபால் பெட்டியில் போடுவது அங்கே போய் சேர்ந்து விடும் என்பது கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், அப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு ரெலவெண்ட்டு. நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரெயினில் ஏறுதாங்க பார்த்தாங்கங்கிறது, அவங்க மதுரை போனாங்களா அப்படிங்கிறதுக்கு நமக்கு ப்ரூஃப் இல்லை. சென்னையில் ஒரு ட்ரெயினில் ஏறினாங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்குது, மதுரை போனாங்களா தான் ரெலவெண்ட்டு. அப்படி உள்ள இதில் நம்ம ரெலவெண்ட் ஃபேக்ட்னு என்ன சொல்லலாம்? சென்னையில் ஏறினாங்க, அந்த ட்ரெயின் எங்கேயும் நிற்காது, மதுரைக்கு தான் போகுங்கிறது ரெலவெண்ட் ஃபேக்ட், கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். இந்த செயல் இப்படி தான் நடக்கும், இப்படி நடந்தது இருந்தால் இதுதான் முடிவாக இருக்குங்கிறத நீங்கள் ரெலவெண்ட் ஃபேக்டாக கொண்டு வரலாங்கிறது 116 இருக்குது. இதோட நம்ம இன்றைக்கி முடிச்சுக்கலாம். ஏன்னா அடுத்த சாப்டர் வந்து அட்மிஷன். இதில் சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நம்ம கிளாஸை முடிச்சுக்கலாம். சந்தேகம் ஒன்றும் இல்லையா? Section 16 illustration B. Section 16 illustration B. The question is whether a particular letter reached A is fax to one posted in a newspaper. The debt letter office class. அதாவது ஒரு ப்ரொசீஜரை நம்ம காட்டணும், அது ரெலவெண்ட்டு. இந்த லெட்டரை போஸ்ட் பண்ணால் அந்த லெட்டர் அங்கே போகுங்கிறது ரெலவெண்ட்டு, இதுதான் ஃபேக்ட்டு. இப்போ இவர் லெட்டரை போட்டால் அங்கே போய் சேரும் அப்படிங்கிறது ரெலவெண்ட்டு. அதில் தான் என்ன சொல்லுவாங்க, அப்படி இருக்குது ப்ரொசீஜரு. அதே மாதிரி அந்த லெட்ரு ரிட்டர்ன்டு லெட்டருக்கு ஆஃபீஸுக்கு போகலைங்கிறது ரெலவெண்ட்டாக இருக்கும். இவர் கொடுத்தது ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸுக்கு போகலை அப்படின்னா அந்த லெட்டர் அங்கே போயிட்டுனா. த கொஷின் இஸ் வெதர் எ பர்டிகுலர் லெட்டர் வாஸ் ரீச்டு ஏ. ஒரு கடிதம் ஏயை சென்றடைந்ததா என்பது கேள்வி. அப்போ ஏக்கு லெட்டர் போயிருக்கான்னு கேட்கணும். இங்கே 2 ஃபேக்டாக ரெலவெண்ட்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து கடிதம் தபால் பெட்டியில் போடப்பட்டது ஒன்று, ரெண்டாவது கடிதம் டெலிவரி செய்யப்படாத கடிதங்களோட ஆஃபீஸுக்கு போகலை 2. இப்படி இருந்தால் என்ன சூழ்நிலை, கடிதம் போயிருக்குன்னு தானே இருக்கும். அதனால் இந்த 2 ரெலவெண்ட் ஃபேக்ட். ஒன்று கடிதம் போஸ்ட் செய்யப்பட்டது, இன்னொன்று கடிதம் டெலிவரி செய்யாமல் சம்பந்தப்பட்டவருக்கு கொடுக்கப்படாமல் திருப்பி அனுப்பப்படவில்லை என்பதற்கான விஷயம். அப்போ போட்டதும் ஒரு ரெலவெண்ட் ஃபேக்ட்ரு, திருப்பி பெறவிடவில்லை, டெலிவரி செய்யாமல் திருப்பி பெறுவதற்கான அலுவலகம் அது செல்லவில்லை என்பதும் ஒன்று. அப்போ போட்டது உண்மை, திருப்பி வரலாங்கிறது உண்மை. அப்படின்னா அவருக்கு கிடச்சிருக்குங்கிறத நீங்கள் சொல்லுறதுக்கு இந்த 2 ரெலவெண்ட் ஃபேக்டாக கொண்டு வரலாம். சரியா? சந்தேகம் இருக்கா? க்ளோஸ் பண்ணலாமா? சரி, அப்போ சந்தேகம் இல்லைன்னு வச்சுக்கிட்டு தான் க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம். நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம்.